உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். ஏய் ஐசு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். நீ எப்படியும் போ, எனக்கு கவலையே இல்லை. உன்னை தான் கை கழுவி விட்டுட்டேனே என்னைக்கோ. ஆனால் என் குழந்தை எனக்கு முக்கியம். குழந்தைய நான் பார்த்தே ஆகணும். எங்கே வச்சிருப்பா இவ, எங்கே இருப்பா? இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நம்மளோட வேலையே அதுதான். ஆஃபீஸுக்கு 12 மணிக்கு அப்புறம் போனாலும் பரவாயில்ல, இவ எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எல்லாம் தெரிஞ்சே ஆகணும். எனக்கு என்னமோ இவ தான் அந்த இட்லி கடையை நடத்துகிறாளன்னு ஒரு டவுட்டு இருக்குது. ஆனால் கன்ஃபார்ம் இல்லை. இது கூட எதை வச்சு சொல்கிறேன்னா, டேஸ்ட்டை வச்சு தான். இவ தான் இப்படிலாம் சமைப்பா. சாப்பாடு கூடவே ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவா. அதை மாதிரியே கொடுத்து விட்டா ஒரு வேளை இவளாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு என்ன ஏதுன்னு அக்கு வேறு ஆணி வரா, எல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும்டா சரவணா. இவ்வளோ நாள் நீ விட்டது போதும். இன்னும் உன் பிள்ளையை பிரிஞ்சு நீ இருக்கக்கூடாது. உனக்கு உன் பிள்ளை தான் முக்கியம். அவள் எப்படினாலும் போய் தொலையட்டும். இன்னும் என் பிள்ளைக்கு 2-3 நாளில் பர்த்டே வருது. பர்த்டேக்கு என் பிள்ளை என் கையில் இருக்கணும். என் பிள்ளைக்கு ஏன் கூட பிறநாள் கொண்டாடணும். என் பிள்ளை மட்டும் கிடச்சிட்டு அவ்வளோதான். எனக்கு அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. என் சரண் எனக்கு போதும். முகத்தை நல்லா அப்பாவியாக வச்சுட்டு எப்படி வேலை பார்த்துருக்கா. கிராமத்தில் வந்து இந்த ஊர் எங்கே இருக்குன்னே நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த கிராமத்தை தேடி கண்டுபிடிச்சி இங்கே இருந்து 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கலன்னா கண்டிப்பாக தனியாக முடியாது. அவளுக்கு என்ன தெரியும்? படிக்கவா செஞ்சிருக்கா? படிப்பறிவும் கிடையாது. ஏதோ அரைக்குறையாக சமைப்பா, அவ்வளோதான். மற்றபடி அவளுக்கு ஒழுங்காக பணத்தை கொடுத்தா என்ன கூட தெரியாது. இவன் இந்த ஊரில் இருந்து இன்னும் இருக்கான்னா கண்டிப்பாக அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த கருவாயன், அவன் தான் சப்போர்ட்டாக இருக்கும். ஏதோ சப்போர்ட் பண்ணுறான். என்ன சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு தேவையில்லை. நம்ம தான் அவளை கை கழுவி விட்டுட்டோமே. இருந்தாலும் ரொம்ப தான் நெஞ்சு தைரியம் ரொம்ப கூடுதலாக இருக்கு. இருக்கட்டும், அந்த கொழுப்பை குறைச்சி விடுறேன். யாரு? அம்மா, அப்பா, நீங்களா? நான் சொன்னேன்லங்க, நம்ம பையன் நம்மளை பார்த்தா அப்படி கை உறைஞ்சி போவேன்னு. பார்த்தீங்களா, நாங்களே தான் எத்தனை நாள் தான் வீடியோ காலே உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. அதான் என் பிள்ளைய பார்த்துட்டு போகலான்னு இருந்தோம். என்னம்மா எப்படி வீட கண்டுபிடிச்சு வந்தீங்க? பவி எங்க? காலேஜ் போயிருக்காளா? அவளே கூட்டிட்டு வர வேண்டியதானம்மா? நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த இடம் அந்த அளவு இதாக இருக்காது, வர வேண்டானா எங்கே கேட்குறீங்க? நீ வந்தது கூட நல்லதுதான். இவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நான் சொல்லதான்ப்பா செஞ்சேன் உங்கள் அம்மாட்ட. வேண்டாம், அவன் சௌரியமாக இருந்தால் நம்மளை வாங்கன்னு சொல்ல மாட்டானா? சௌரியம் இல்லாதனால தான் நம்ம வராண்டான்னு சொன்னான். பேசாமல் இதுனா எங்கே கேட்க? என் மகனை பார்க்கணும், என் மகனுக்கு ஆசிரியர் சமைச்சு போடுக்கணும். பாவம் அவங்க எப்படி கஷ்டப்படுறானோ என்ன பண்ணுறானோ எனக்கு தெரியலை. என் பிள்ளைய பார்த்தே ஆகணும், ஒத்த கால நின்றுட்டா. சரி, உன்ட்ட சொன்னா தானே நீ இடம் இங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுவேன். அதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டா. சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நம்ம கேட்டு போய்க்கிடலாம். அந்த கிராமம் தானே, ஒரே ஒரு ஆஃபீஸ் தானே இருக்குன்னு சொன்னா அப்படின்னு திருவா ஒரு ஆட்டையாக கேட்டு வந்திருக்கோம்ப்பா. என்னம்மா நீங்க ஒரு ஃபோனாவது போட்டிருக்கலாமே பஸ் ஸ்டாப்ல இருந்து, நான் வந்திருப்பேன்ல. போங்கம்மா, நீங்க ரொம்ப தான் சர்ப்ரைஸ் இன்னைக்கு எனக்கு. இவ்வளோ நாள் ஆச்சு இல்லம்மா உங்களை பார்த்து. ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? மாத்திரைலாம் போடுறீங்களா? அப்பா என்ன ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்காரு? என்னப்பா நான் வந்ததுக்கப்புறம் அம்மா உங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடல போல இருக்கு. ஆமாம், சாப்பாடெல்லாம் ஒழுங்கா நான் செய்யதான்ப்பா செய்யேன். எங்கே சாப்பிட்றாரு? எப்போ பாரு பேரப்பிள்ளைன்னு எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாரு. சும்மா வட்ட சொன்னதே எத்தனை மட்டும் தான் சொல்லதுக்கு. அதான் என்னவும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுறது. அப்பா உங்க உடம்ப பாத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்க பேரன் வரதான் போறான். உங்களை பார்த்தா தாத்தான்னு கூப்பிட தான் போறான். உங்க தோல் மேல ஏறி இருக்க தான் போறான். கவலையே படாதீங்க. என்னப்பா சொல்றேன்? கூடிய சீக்கிரம் என் பேரன் வருவானா? சரவணா, பாத்தியா? சரியா பாத்தியாப்பா? அட சும்மா இருங்க. எப்ப பாரு எதையாவது புலம்பிக்கிட்டே இருக்குது, இதான் வேலை. அவன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. சரவணா, சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழியாக இருந்தால் நல்லா வாங்கிட்டு வாப்பா. நல்லா சூப்பு போட்டு உனக்கு கொடுக்கணும். நல்லா மெலிஞ்சு போனான். இங்கே பாருங்க, இங்கே வந்தது எதுக்கு? சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பிள்ளை கூட சந்தோஷமாக இருந்துட்டு அவனுக்கு நல்லா நான் குடிச்சிக்க சமைச்சு போகணும்னா வந்திருக்கோம். சும்மா அந்த ஓடி போனவளை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. போங்க, வழக்கம் போல போய் படுங்க. காப்பியை டீயை போட்டு கொண்டுட்டு வரேன். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நம்ம பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்கணும் என்னைக்காவது நினச்சிருக்கியா? உன்னையெல்லாம் என்னன்னு சொல்லன்னு எனக்கு தெரியலை. இங்கே பாரு, அவன் திடீர்னு இப்படி பேசுகிறானா கண்டிப்பாக எங்கேயோ பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை யார் மூலமாக தகவல் அறிஞ்சிருப்பான் இந்த இடத்துல ஐஸ்வர்யா இருக்கான்னு. அதான் அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு போகிறான். அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாரு. ஆமாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். போங்க அங்கே. சும்மா எப்போ பாரு ஐஸ்வர்யான்னு அவள் தானே தினம் பொங்கி பொறிச்சு தட்டுக்கா. வந்து 1 வருஷம் வேலை பார்த்துருப்பா. அதனால போதுமே, அவள் புராணம் தான். வீட்டில் ஆளுக எண்ணிக்கை குறைஞ்சாலும் இந்த துணி துவைப்புக்கு மட்டும் பஞ்சமே இல்லைப்பா. தினம் 1 பக்கெட்டு 2 பக்கெட்டு வந்துடுதே. எவ்வளோதான் துவைக்க? சப்பா, மணி 11 மணி ஆகிட்டா என்னன்னு தெரியலையே. அவளுக்கு ஜூஸ் வேற போட்டு கொடுக்கணுமே. இந்த துணியெல்லாம் புழிஞ்சாச்சு. மாடியில் கொண்டு உலர்த்தி போட்டால் காயவாது செய்யும். இன்னும் 1 பக்கெட்டு முக்கி வச்சுருக்கோம், அதை வேற துவைக்கணும், சமையல் பண்ணணும். வீட்டை வேற பெருக்காமல் வந்துட்டோம். பாத்திரம் கிடக்கு கழுவணும். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க?
இவளுக்கு காய்கறி வச்சா பிடிக்காது, ஏதாவது மாமிசம் வச்சாதான் சாப்பிடுவா. முட்டை இருக்குது, பேசாமல் முட்டை குழம்பு மாதிரி வச்சுருவோமா? சும்மா சிக்கனை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? அதுவும் புள்ளத்தாச்சி பொண்ணு, சூடு இல்லை. நம்ம சொன்னால் மூஞ்சல் தூக்கிட்டு இருப்பா, கேட்டுட்டே செய்வோம். அத்தை, என்னன்னு தெரியல, ஒரே தலைவலி மாதிரியே இருக்கு. இந்தா இதில் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு எனக்குள்ளது, கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுருவீங்களா? டேடிகிட்ட சொன்னால் வாஷிங் மிஷின் எடுத்து கொடுக்க போகிறாரு. சொன்ன இவன் எங்கே கேட்குறாரு? அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, நான் வாங்கி கொடுப்பேன், அடுத்த மாதம் சம்பளம் வரட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கையால் துவைக்க முடியுதா எடுக்க முடியுதா? முன்ன மாதிரினா பிரச்சனை இல்லை, இப்போ மூச்சுன்னு வாங்குது, தெவுங்குது, அப்படியே குனிஞ்சா தலை சுற்றின மாதிரி இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், என்னால் எப்படி இந்த ஒரு பக்கெட் துணியை துவைக்க முடியும்? பரவாயில்ல பிரியா, கொடு, நான் துவைச்சி கொடுக்குறேன். அதுக்கு என்ன, இப்போ காய்கறி இருந்தால் செய்ய மாட்டேனா? அதை மாதிரி தான் நீ எனக்கு. பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். தலை சுத்துக்குன்னா ரொம்ப குனியாத என்ன, அப்படியே சாஞ்சே தலைவணியை குறுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் உனக்கு என்ன குழம்புமா வைக்கணும் சொல்லிட்டா சடன்னு வேலையை முடிச்சுக்கிட்டு சோத்தை பொங்கிடுவேன். தினமும் சிக்கன் ரொம்ப சாப்பிடக்கூடாது, சொல்லன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா. குழந்தை உண்டாயிருக்கேல்ல, தினமும் சிக்கனை சாப்பிட்டா சூடு, ரொம்ப வெயிட் ஏறிடும். அதனால் வாரத்துக்கு ஒருக்க சாப்பிட்றது நல்லது. இல்லை, எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, அதான் நான் சொல்கிறேன். உனக்கு வேணா எடுத்துகிட்டு வரேன். என்ன குழம்பு வைக்க நீ சொல்ல, வச்சிருவோம்ல. இல்லைத்த, எனக்கு சிக்கன் மட்டன்லாம் வேண்டாம், டைம் வேண்டாம். மீன் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. மீன் வச்சு கொடுக்கீங்களா? ஒரு 2 துண்டு நல்ல முருவலாக பொரிச்சு, அப்படியே இந்த ஆனியனை ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சம் குழம்பு வச்சு கொடுங்க, அது போதும். அப்புறம் காஃபி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா? இல்லை, போட்டு கொண்டு வரேன். ஷோ மீனா, சிக்கன் மட்டன் அதுக்குன்னா 12-1 மணி வரை வெட்டுவான், வாங்கிட்டு வந்துடலாம். மீனுக்குன்னா 11:30 மணிக்குள்ளே போனால் தானே வாங்கிட்டு வர முடியும். 11 மணிக்குள்ளே போனால் தான் நல்ல மீனாக கிடைக்கும். சரி, இந்த துணியை முக்கி வச்சுக்கிட்டு மீனை வாங்கி கறியை வச்சுக்கிட்டு அப்புறம் வேணால் துவைக்கலாம். ஷோப்பா, குறுக்கலாம் வலிக்கு. 2 பக்கெட் துவைச்சாச்சு. எம்மா, இவளுக்குள்ள துணி மட்டும்தானே, அவங்கள துணியை நான் தினமும் துவைச்சி போட்டிருக்கேன். அப்பப்போ 2 சர்ப்பு பொடியை போட்டு நினச்சி போட்டுட்டா போதுமே. இதை இப்படி ஒரு அம்பாரமாக சேர்த்து கொண்டு தரணுமா? துவைக்கிறதுனால குறைஞ்சி போக மாட்டோம், சொல்கிறேன். இவ்வளோ தான் பக்கெட்டாக துவைக்கிறதுக்கு. நமக்கு என்ன சின்ன வயசு போகுதில்ல. ஐயோ வேண்டாம் பிரியா, எதுக்கு மெனக்கெட்டு காப்பி போட்டம்மா? இந்தாங்கத்தே, காஃபி குடிங்க, காஃபி குடிச்சிட்டு வேலையை பாருங்க. அடடடே, அப்பா, மாமியார் மருமகளும் என்ன ஒரு பாச பிணைப்பா இருக்கு. கஷ்டப்பட்டு துணி துவைக்கிறதுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குற பிரியா, பரவாயில்லையே. பாருங்கம்மா, மெனக்கிட்ட உங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கா. பாருங்கம்மா, பிரியாக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா. பாவம் அத்தை கஷ்டப்பட்டு துணி துவைக்கிறாங்க, காஃபியாவது கொண்டு கொடுப்போம்னு நினைச்சிருப்பா. பிரியா காஃபி சூப்பரா போடுவாமா, குடிச்சு பாருங்க. தலை சுத்தம் சொல்லிட்டே இருந்தில்ல பிரியா, இப்படி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா தலை சுத்தாம போய் ரெஸ்ட் எடு. ஜூஸ் தானே இப்ப போட்டு கொண்டு வரேன், சரியா? போ. சரிங்கத்த, துணியை துவைச்சிட்டு சொல்லுங்க, நான் மாடியில் கொண்டு காய போட்டுக்கிறேன். பாத்தீங்களாமா பிரியாவை, இந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மாறிட்டா. நல்ல மாற்றம் வர வர நம்ம வீட்டோடய ஐக்கியம் ஆயிட்டா. பார்த்தீங்களா, நான் நினைச்சே பார்க்கலாமா உங்களுக்கு காஃபிலாம் போட்டு தருவா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருந்தா எந்த தொந்தரவும் இல்லையே. குடிச்சு பாருங்க, காஃபி சூப்பரா இருக்கும். காஃபிலாம் சூப்பரா போடுவாமா. ஒருக்க குடிச்சீங்கன்னு வைங்களா, தினம் அவ கையிலே வாங்கி குடிக்கணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ டேஸ்டா போடுவா. கரெக்டா இருக்கும், சுகரு கரெக்டா இருக்கும், காஃபி பவுடர் பாலும் திக்கா போடுவா, செம்மன் இருக்கும். நான் சில டைம் நீங்க வெளியே எங்கேயா போயிருப்பீங்களா, காலையில ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும், காஃபி போட்டு கொண்டு வருவா. எப்ப அந்த காஃபியே போதுங்கிற அளவுக்கு இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். என்னத்த சொல்ல, பொண்டாட்டி காஃபி போட்டு தந்துட்டான்னு தலகால புரியாம ஆடுதான். நம்ம எவ்வளோ நாள் சமைச்சிருக்கோம், எவ்வளோ நாள் ராத்திரி போல் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்போம். எல்லாம் பொண்டாட்டி வந்தால் போதும், பொண்டாட்டி தான் முக்கியம். அம்மாவெல்லாம் மறந்துடுவானுங்க. எவ்வளவு நாள் நான் காப்பி போட்டு கொடுத்துருப்பேன், டீ போட்டு கொடுத்துருப்பேன், தோசை சுட்டு கொடுத்துருப்பேன். ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பானா? பொண்டாட்டி ஒரு முடக்கு காப்பி போட்டு தந்துட்டாலாம். ருசியாக இருக்குமா சுவையாக இருக்குமா, அது ஒன்றை குடிச்சிட்டே போயிடலாமா. இப்படி இவன் மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பொண்டாட்டி வந்த பிள்ளையில நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கணும் தான் எடுக்கணும் தான், அதுக்குன்னு ஒரேடியாக இப்படியா? இவன் வாழ்க்கை என்னடானே இப்படி போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஐஸ் வச்சு ஆம்பளைங்க ஆம்பளை மாதிரி நடந்துக்கிடணும். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு எந்த நேரம் படுத்து தூங்குன்னா உறக்கிற பிள்ளை ஆரோக்கியமாக இருக்குமா, இல்லை இவளுக்கு தான் உடம்பு நல்லா திடகாத்திரமாக இருக்குமா? நம்மெல்லாம் அந்த காலத்தில் குழந்தை உண்டான நாள்லேருந்து
குழந்தை பிறகு வர வேலை தான். ஏன் குழந்தை பிறதுக்கு முன்னாடியும் வேலையை பார்த்துட்டு தான் ஆஸ்பத்திரியிலே போய் சேர்ந்துருக்கோம். நான்லாம் அப்படி தான். இப்போ என்னன்னா அதிசயமாக பிள்ளை பிறகுகளுக குழந்தை உண்டானதுலேருந்தே பெட்டில் இருப்பாளுகளாம். பெற்று முடிஞ்சு 1 வயசு வரையும் பெட்டில் இருந்துக்கிடுவாளுகளாம். அது வரையும் வீட்டில் இருக்கக்கூடியவனுங்க வேலை பார்க்கணுமா. இதை நம்ம சொல்ல போனால் நம்ம பொல்லாதவளாயிடுவோம். சரி, என்னமோ அவனாச்சும் பொண்டாட்டியாச்சு, அவன் சந்தோஷமாக இருந்தால் அது நமக்கு போதும். எப்படியோ பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளும் கல்யாணம் ஆகிட்டு அது நல்லா இருந்தால் அது போதும். இன்னும் எவ்வளோ காலம் நம்ம இருக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே நாக்குல எச்சி விடுமா. இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமாம்மா. ஒரே ஹோட்டல் சாப்பாடு சிக்கன் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைச்சாலும் எங்கே டைம் இருக்கு. பா நீ பொரிக்கும் போதே மனம் அப்படி இருக்குது. பா நல்லா இருக்குமா, ஆசை தீர சாப்பிட போறேன். என்ன டேஸ்டா இருக்குமா. சிக்கன்னா இந்தமா சிக்கன் வெளியே கிறிஸ்பியா உள்ள ஜூஸியா, எப்படிமா இவ்வளோ டேஸ்டா சமைக்கீங்க. ஷோ சாப்பிடுப்பா சாப்பிடு. பாவம் என் பிள்ளை சாப்பாடு நல்லா சாப்பாடு கூட எல்லாமே எல்லாம் இருந்திருக்கு. சாப்பிடியா சாப்பிடு. உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு. அம்மா 1 வாரம் இங்கே தான் இருப்பேன். எல்லாம் பிள்ளை சமைச்சு கொடுக்கேன். என் பையன் எப்படி விதவிதமாக சாப்பிட்டு பழகினவன் இங்கே வந்து இப்படி தனியாக இருக்கணும்னு கஷ்டப்படணும்னு அவனுக்கு தலையெழுத்தா. ஏன்ப்பா இங்கே வேலை பார்த்தது போதும், வந்துருப்பா. நம்ம ஊருக்கே போயிடுவோம். ஷோ அம்மா நீ சும்மா இருங்கம்மா. குண்டு சட்டிக்குள்ளேயே என்னையும் குதிரை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. இப்படி வெளியே வந்தாதான் 4 பேர் பழக்கம் கிடைக்கும். நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தடுத்த ஒர்க் எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு புரியுமா. அங்கேயே இருந்ததை விட இங்கே வந்தோன்னே எனக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கு. பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நம்ம அங்கே ஒருத்தங்க கீழே ஒர்க் பண்ணுறத விட இங்கே வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாமா. என்னப்பா வித்தியாசம்? அங்கே இருந்து கிடைக்கிற சம்பளம் போதாதா? ஏன்னா இந்த சம்பளத்தை நம்பியா உட்காந்துருக்கு. எனக்கு நீ இல்லாமல் அவனை பார்க்காம தூக்கமும் வரமாட்டேக்கு. என் பிள்ளை சாப்பிட்டானோ என்னமோ யாதவனே மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே கிடக்கும். பவித்ராட்ட சொல்லுவேன், அவள் பேசுவா, சும்மா இருங்கம்மா அண்ணன் சாப்பிட்ருப்பான் எடுத்துருப்பான், நீங்கள் பேசாமல் சாப்பிட்டு படுங்கன்னு அந்த பிள்ளை ஏதாவது சொல்லிட்டு போகும். நீ வாப்பா, உன்னை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியே. அம்மா நான் இனி இப்போதைக்கு வரதா ஐடியா இல்லை. கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பேன். இருந்து இன்னும் நிறைய பிஸ்னஸ் ட்ரிக்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து நானே ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி சாப்பாடு தெரியலாமல் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இங்கே இருக்கேன். அம்மா இப்படி இவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ ருசியாக எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டு அல்டிமேட்டுமா. அம்மா 2 வருஷம் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவேன். இன்னும் பிஸ்னஸில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிட்டு நானே அங்கே வந்து உங்கள் பேர்லையும் அப்பா பேர்லையும் சேர்த்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஃபேமிலியோடு சேர்ந்து. ஓகேவாம்மா? இடமும் நல்லா இருக்குது பத்தியாப்பா. ஃபேனே தேவையில்ல போல இருக்குது. நல்ல சிலு சிலுன்னு காற்று, எங்கே பார்த்தாலும் நல்ல பச்சை பசை நல்லா இருக்குது. என்ன வீடு சின்ன வீடு பழைய வீடாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. வெக்கையா ஒரு மாதிரி காத்தோட்டம் எல்லாமேலாம் இல்லை, நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. ஆமாம்மா, அதான் இது பழைய வீடாக இருந்தாலும் ஓகே இங்கே இருப்போம்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2-3 வீடு பார்த்தேன். அங்கெல்லாம் பாத்ரூம் இல்லை, வசதி இல்லை, தண்ணியும் வெளியே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால அது முடியாதுல்லம்மா, அதான் இந்த வீடு ஓகே அப்படின்னு. இது ஹவுஸ் ஓனர்லாம் இங்கே கிடையாது, வெளியூரில் செட்டில்டு. நம்ம ரெண்ட் மட்டும் கரெக்டாக அனுப்பிட்டா போதும். நல்லா இருக்கலாமா? நான் இங்கே தான் மேக்ஸிமம் இனிப்பேன். நைட்டில் இருந்து உங்கள்கிட்ட ஃபோன் பேசுறது தான் இங்கே நின்று தான். சரவணா, அங்கே வந்ததே உன்னோட விஷயத்த பேசிட்டு போகலான்னா. சரவணா, அன்னைக்கு பொண்ணு பார்க்கலாம் ஏற்பாடு பண்ணேன். கடைசியில் முடியாதுன்னு சொல்லி நீ பாட்டு வந்துட்ட. அந்த தரகர் என்ன திட்டுன்னு திட்டி தீத்திட்டாரு. அதுக்கப்புறம் பொண்ணே பார்க்க இறங்கலை. இப்போ தான் அன்றைக்கி அவரை பார்த்தனா நல்ல நல்ல சம்மந்தமாக இருக்குது, உங்கள் பையனுக்கு தான் பிடிக்கல, என்ன செய்ய, இன்னும் அதை பற்றி பேசாதீங்கன்னு போயிட்டாரு. நீ மட்டும் ஊன்னு சொன்னேன்னா இந்த ஆவணிகளே நல்ல பொண்ணாக பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிடலாம். என்ன சொல்லுங்கப்பா? என்னம்மா ஷோ, இன்னும் நீங்கள் அந்த கான்செப்ட்லேருந்து வெளியவே வரலையா? அங்கே இருக்கல இப்படி கல்யாணம் நீங்கள் டார்ச்சர் பண்ணனால தான் நானே இங்கே வந்தேன். இன்னும் மறுபடியும் முதர்ந்தேவா? அம்மா எனக்கு கல்யாணம் கட்சின்னு எதுவும் வேண்டாம். உங்கள்கிட்ட நிறைய மட்டும் நான் சொல்லியாச்சு. ஒருக்க பல்ல கல்யாணத்துக்கே இன்னும் விட தெரியல. என் பிள்ளைய கூட பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு கல்யாணமா? வேண்டாம்மா. என்னை பொறுத்தவரை ஒரு வாழ்க்கை தான், அது எனக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் அதை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்டா இப்படி பேசுற? நீ எப்போ அவளை பார்த்துருக்க அப்படிதானே? அந்த கேடு கட்டவளை ஓடுகளி 2 பிள்ளைங்க தூக்கிட்டு போனால அந்த ஓடுகளி நீ பார்த்துருக்க அப்படிதானே? அதானே காலையிலையும் குழந்தை கிடைச்சிருமா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற அப்படிதானே? அவளை பார்த்தியா, பேசுனியா, என்ன சொன்ன அந்த ஓடுகளி? நான் அவளை பார்த்தனா? என்னம்மா புது கதையா இருக்கு? நான் அவளை பார்த்தா விட்டா பார்ப்பேன். வாக்குற இடத்துல நாக்கு பிடுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். என் பிள்ளைய குடுறி இன்னும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். இல்லைம்மா, அந்த படுபாவி என் கண்ணில் இன்னும் படலை. படட்டும், அதுக்கப்புறம்லாம் இருக்கு. என்னம்மா மனசுக்கு படுகுமா? இன்னும் 4 நாளில் என் பிள்ளைக்கு பிறந்தநாள் வருது. பிறந்தநாளுக்கு என் பிள்ளை என் கையில் கிடைச்சிரும்னு ஏதோ ஒரு நம்பிக்கை என்னை சுற்றி. என்னோட நம்பிக்கை எப்பவும் வீண் போகாதுமா. பாருங்க, நீங்களும் எனக்கு சொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க. என் பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிருவோம் நம்பிக்கை. நீங்கள் வேணா பாருங்க, கூடி சீக்கிரம் உங்கள் பேரன் உங்கள்கிட்ட வரதான் போகிறான். பாருங்கம்மா, என் பிள்ளை மட்டும் என்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு வேட்டு. சரிங்கம்மா, பேசிகிட்டே இருந்தாலும் எனக்கு ஃபுல்லாக பேசலாம். எனக்கு டைம் ஆகிட்டு. நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸில். நான் இல்லாட்டா அங்கே ஒரு வேலையும் நடக்காது. டைம் ஆகிட்டுமா, நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் சீக்கிரமாக வரேன், நம்ம பேசலாம். சரிங்கம்மா? அப்பாவுக்கு சாப்பாடுலாம் வச்சு கொடுங்க, திட்டிகிட்டே இருக்காதீங்க. அவர் பாவம் வயசு காலத்தில் ஏதாவது சொல்ல தான் செய்வார். சரிங்கம்மா, போயிட்டு வரேன்.